தேவனுடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த புதிய நாளிலே ஆசீர்வதித்து நடத்தி செல்வாராக. இந்த நாளிலும் ஒரு சில பாடல்களை பாடலாம். உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே என்று சொல்லி அவர் நமக்கு கண்மலையாக, கோட்டையாக, துருகமாக, நம்பிக்கையாக இருக்கிறார். ஆகையால் ஒரு காலம் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. சொல்ல முடியுமா? ஒரு காலம் நான் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு சில காரியங்களை எங்களை அசைக்க போராடலாம். ஆனால் கர்த்தரையே நம்பி இருக்கிறபடியினால், கர்த்தரே எங்கள் கண்மலையாய் இருக்கிறபடியினால் ஒன்றும் அசையாதபடி கர்த்தர் நடத்தி செல்வார். சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலை நிழலே. எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலை நிழலே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். சொல்லுங்கள். யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலை. கண்மலை கண்மலையே, எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தவன் நீர் அல்லவோ. வைத்து வைத்தவன் நீர் அல்லவோ. கண்மலை தேடும் எளியும் எண்ணையும் தருவதும் நீர் அல்லவோ. கண்மலை தேடும் வழியும் எண்ணையும் தருவதும் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலை. என் கண்மலை, என் கோட்டை, உயர்ந்த கண்மலையே. பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில் ஒரு பெரிய ஜெயம் உண்டு. பெரும் காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலை நிழலே. எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலை நிழலே. உம்மை போற்றி பாடுவே போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தவன் நீர் அல்லவோ. கைதடி. வைத்து வைத்தவன் நீர் அல்லவோ. கண்மலை தேடும் வழியும் எண்ணையும் தருவதும் நீர் அல்லவோ. கண்மலை தேடும் வழியும் எண்ணையும் தருவதும் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த அந்த கண்மலையை நம்பி சொல்லுங்கள். உம்மை போற்றி பாடுவே. நிச்சயமா கர்த்தர் செய்ய வேண்டியவைகள் தடைபடாது. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அவிழ்ந்திடும்.
பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதம் நடப்பதால் முதல் வேளையிலே உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. சொல்லுங்கள், உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. பரிசுத்தத்தை காணும்போது உந்தன் அழகை நான் ரசிக்கும் போது என்னை சுற்றிய எல்லாம் உம்போளி நிழலாகும். உந்தன் சந்தோஷத்தை காணும்போது உந்தன் அன்பை நான் உணரும் போது என்னை சுற்றிய எல்லாம் உம்போளி நிழலாகும். முடிந்தா கரம் உயர்த்தி சொல்லுங்கள், நான் போற்றுவேன், நான் போற்றுவேன், உம்மை ஆராதிக்க என்றும் நான் உயிர் வாழ்வேன். நான் போற்றுவேன், நான் போற்றுவேன், உம்மை ஆராதிக்க என்றும் நான் உயிர் வாழ்வேன். அல்லேலூயா தேவ பிரசன்னம், அல்லேலூயா தேவ பிரசன்னம், என் இதயம் பொங்குதே அன்பினால் நிறையுதே. அல்லேலூயா. வீடுகளுக்குள்ளெல்லாம் ஒரு தேவ பிரசன்னம், சோர்ந்து போகாதபடி. அல்லேலூயா தேவ. ரெண்டே வரிகள் தான், உள்ளத்திலிருந்து நீங்க பாடுங்கள். அல்லேலூயா தேவ பிரசன்னம், என் இதயம் பொங்குதே அன்பினால் நிறையுதே. அல்லேலூயா தேவ பிரசன்னம், அல்லேலூயா he is here. Hallelujah, Jesus is here, and my heart overflows with the love that He showed. Hallelujah, He is here. Mariraro no dayapo udite varum ivar yaro. சொல்லுங்கள், பாரீரோ நோதாயப்போ தேவ பிரசனம் உதித்தவர் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. முகமெல்லாம் பிரகாசிக்கட்டும். முகம் சூரியன், சத்தம் பெருவெள்ள இரைச்சல். ஒவ்வொருவருக்கும் அந்த தரிசனத்தை பெற்றுக் கொள்வார்கள். இயேசுவே ஆத்மநேசரே சாரோனே ரோஜாவோ
களில் சீரந்தோ பாதினாய். அப்படியே எழும்பி நின்று ஆராதிக்கலாமா எல்லாரும்? ஒரு சில நிமிடங்கள் இயேசுவே ஆத்மநேசரே, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரந்தோ பதினாயிரங்களில் சீரந்தோ அவர் இடது கை தலை கீழ் பாலகரத்தாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரம் இந்த நாளிலே தாங்கும். அவர் இடது கையில் தலை கீழ் பாலகரத்தாலே அவர் நேசத்தால் சோகமானே என் மேல் பறந்த கோடி நேசனை சமலமதி அந்தரிவி சுடபரமோ நேசத்தால் அந்த அன்பு அவ்வளவு ஆழமானது. ரெண்டு கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தியே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனி ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரந்தோ அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த அன்பினால நிரப்பப்பட்டு அப்படி ஆவியினால நிரப்பப்பட்டு அந்த வல்லமையினால நிரப்பப்பட்டு இந்த புதிய நாளிலே தேவன் யார் என்பதை மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆழத்துக்கான அன்புக்குள்ள வர வேண்டும். ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் என்பதற்காக என்னுடைய ஆராதனை அல்லவே அல்ல. இதுவரை என் மேல் அவர் காட்டின ஒரு அன்பு, என்னை ஜீவனோடு நிற்க வைத்திருக்கிற அந்த மேலான அன்பு, அதை உணரும் போது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை இது மாத்திரம்தான், என் நேசர் என்னுடையவர், அவர் மார்பிலே நான் சாய்ந்திருப்பேன். I will not lean on this world. இந்த உலகத்தில் மேல் நான் சார்ந்திருப்பது அல்ல, கட்டு கதையின் மேல் சார்ந்திருப்பது அல்ல, மனிதர்கள் மேல் சார்ந்திருப்பது அல்ல. அந்த பல்லவியை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். என் நேசர் என்னுடையவர், நான் அவர் மார்பிலே சாய்ந்திருப்பேன். அவர் மார்பிலே சாய்ந்திருக்கிற உனக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஆமென். பலனை ஆவியானவர் தருவார். அவருடைய மார்பிலே சாய்ந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் வெளிப்பாடுகளை பெற்றுத்தான் செல்வீர்கள். நிச்சயமாய் உங்களுக்கான காரியங்களை கர்த்தர் செய்யத்தான் போகிறார். ரெண்டு கரங்களை தட்டி நல்ல வீடுகளிலே ஆவியிலே நிறைந்து சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே தேவனும் நாங்களும் நெருக்கமாய் இருக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்வாராக. வழிகள் திறக்கப்படுவதாக, எல்லா போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வருவதாக. எத்தனையோ நாட்களுக்கான ஜெபங்களுக்கு பதிலை இந்த அன்பின் நேரத்தில் கர்த்தர் கொடுப்பார். இந்த அன்பின் நேரத்தில் நெருங்கி வரும்போது ஆமென், தடைகள் எல்லாம் விலகி போகட்டும். உலகத்தின் மேல் சார்ந்திருக்கிறவர்கள் அல்ல, பணத்தை சார்ந்தவர்கள் அல்ல, தேவ அன்பை சார்ந்தவர்கள், அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு கூட்டமாய் எழும்பினால் போதும். ஆமென். கர்த்தர் அவர்களோடு இருந்து ஆமென் ஜெயத்துக்கு நேராக கொண்டு செல்வார். அப்படி நீங்க மாத்திர சொல்லி நம்ம அடுத்த பகுதிக்கு போலாம். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என் நேசர் என்னுடையவரே, அப்படியே அவர் மேல சாய்ந்து கொள்கிறார். அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மானவாள
வாழியே வாயேன்பாரே, நானும் செல்லுவே அந்நேரமே. அப்படியே அவர் பின்னாடியே போவேன். மாடவாளியே வாயேன்பாரே, நானும் செல்லுவே. கடைசியாக முடிந்த 2 கரங்களை வாழ்த்துக்கிறேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000. Thank you Lord. 10,000. ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக திரும்ப வேதத்தை யாத்திராகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம். Turn with me to Exodus chapter 14. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 31வது வசனம். ஒரே வசனத்தின் மூலம் ஆண்டவர் சில காரியங்களை பேசி நம்ம ஜெபம் பண்ண போல. வேகமா யாத்திராகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 31வது வசனம் வாசிங்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். This is the last verse. இந்த வசனம் தான் இந்த அதிகாரத்துடைய கடைசி வசனம். அதுல அவர்கள் செங்கடலை கடந்து விட்டார்கள். கடந்த பின்பு அவர்கள் தேவனை எப்படி பார்க்கிறார்கள் என்பது ரொம்ப அவசியமானது. இதுவரை அவர்கள் பார்த்த எல்லா அற்புதங்களை காட்டிலும் அவங்க வாழ்க்கையில ஒரு மேலான அற்புதத்தை கர்த்தர் அவங்களுக்கு செய்திருக்கிறார். என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறார் சொல்லுங்க எல்லாரும். செய்து என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறார்? செங்கடலை 2ஆக பிளந்து அவர்களை கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு சொல்றேன், சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில பிளக்காம இருக்கும்னா விசுவாசத்தோடு சொல்லுங்க, செங்கடலை பிளந்த ஆண்டவர் எங்களுடைய முன்பதாக இருக்கிற இந்த செங்கடலையும் பிளக்க அவர் உண்மை உள்ளவர் சொல்லுங்கள். நிச்சயமாய் செங்கடலை பிளப்பார். அப்போ இந்த செங்கடலை பிளந்து ஜனங்கள் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுமார் ஜனங்கள் நடந்து போயிருக்கிறாங்க. கடலுக்குள்ள நடந்து போயிருக்கிறார்கள். அப்படி நடந்து போய் அங்க போன பின்பு அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய மகத்தான கிரியைகளை கண்டார்கள் என்று சொல்லப்படுது. அப்ப என்னுடைய தியானத்தின் தலைப்பாக கனத்துக்குரிய கர்த்தர் சொல்லுங்க எல்லாரும். எப்படிப்பட்ட கர்த்தர் அவர்? கனத்துக்குரிய கர்த்தர். கனத்துக்குரிய கர்த்தர். கனத்துக்குரிய கர்த்தர். இந்த கனத்துக்குரிய கர்த்தரை அவர்கள் எப்படி அணுகினார்கள் என்றால், முதலாவது அந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். பயந்தார்கள். இதுவரை அவர்கள் தேவனை பார்த்த விதமும், இதுவரை அவர்களுக்குள் இருந்த முறுமுறுப்பும், இதுவரை அவர்களுக்குள் போன எல்லா சூழ்நிலை நடுவிலே இப்பொழுது உள்ளத்துல கர்த்தர் மேல ஒரு பயம் வர ஆரம்பிச்சு, அப்படின்னா ஒரு ரெவரன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பா இவர் உண்மையாவே பெரிய தேவன் தான்ப்பா, இவர் தான்ப்பா சொன்னதை செய்யக்கூடியவர் என்று உள்ளத்துக்குள்ள தேவன் மேல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள் வந்து விட்டது. அப்போ இத்தனை லட்ச ஜனங்களுக்குள்ள ஆண்டவர் மேல ஒரு கனத்துக்குரிய பயம் வந்து, பயம்னா அடிச்சுட்டாரு இல்ல அது வேற ஏதோ செஞ்சிருவாரு என்கிற பயம் அல்ல. நம்ம ஆண்டவர் மேல நமக்கு எப்பொழுதுமே கனத்துக்குரிய பயம் தேவை. சொல்லுங்க, என்ன பயம் தேவை எனக்கு? கனத்துக்குரிய பயம். அவர் ஆராதிக்க பெரியவர்ப்பா, அவர் பரிசுத்த தேவனப்பா, அவர்கிட்ட போகணும்ப்பா, அவர்கிட்ட கிருபையை பெற்றுக் கொள்கிறோம்ப்பா. இப்படிப்பட்ட கனத்துக்குரிய பயம் தான் நமக்கு தேவை. அப்ப முதலாவது இவர்கள் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்கிட்ட நம்ம பயப்பட ஆரம்பிக்கும் போது நான் சொல்றேன், எல்லா ஆசீர்வாதத்துக்கும் முதல் படியே என்ன படினா கர்த்தருக்கு பயப்படுதல் தான் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது படியாக இருக்க வேண்டும். சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் என் வாழ்க்கையின் முதல் படியா இருக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு ஜெபிக்கும் போது கூட, ஆண்டவரே உமக்கு பயப்படாம செய்கிற காரியங்களை, துணிகரமா செய்கிற காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்க. உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும். எல்லாரும் சொல்லுங்க, உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாரும். அதுக்கான ஆசீர்வாதத்தை பாருங்க. 128வது சங்கீதம் 128வது சங்கீதம் பாருங்க. முதல்
அந்த வசனத்தை வாசிங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கீழே அடுத்த 6 ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது. அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான், அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அவன் சமாதானத்தை பெற்றுக்கொள்வான், அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பான். இப்படி வரிசையா ஆசீர்வாதத்துக்கு முதல் படியே என்ன சொல்லப்படுதுன்னா, அவர்கள் கர்த்தருக்கு என்ன செய்தார்னா பயந்தார்கள். சொல்லுங்க, நாங்களும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். கர்த்தருக்கு மேல ஒரு பயத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள்ல இதுவரை எதெல்லாம் நாங்க கர்த்தருக்கு பயப்படாம ரொம்ப வேகமா செய்தோமோ, இன்னெல்லாம் அந்த ரெவரன்ஸ், அந்த கனத்துக்குரிய பயத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பாராக. ஏன்னா பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் என்னவா ஆரம்பம். சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதுதான் ஞானத்துக்கு ஆரம்பம். அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு முதல் தளமே. அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக மாறும்போது நான் சொல்றேன், காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சொல்லுங்க, காரியங்கள் என்ன செய்யும்? நடக்கும். என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். என் மேல ஒரு பயம் இருக்கு, அது எனக்குரிய கனத்தை கொடுக்கிறவர்களுக்கு தான் நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நோக்கி பார்ப்பாராக. கனத்துக்குரிய ஒரு பயம் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இரண்டாவது, அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் பாருங்க. இரண்டாவது, அந்த ஜனங்களுக்குள் என்ன நடக்குது அதே வசனத்துல பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனிடத்திலும் என்ன வைச்சாருன்னா விசுவாசம் வைத்தார்கள். இரண்டாவது சொல்ல, அவர்கள் கர்த்தரை இப்பதான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நாள் அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்ததுன்னு தெரியல. இவ்வளவு நாள் அவங்க விசுவாசம் எந்த ஒரு துளிர் இல்லாம, ஒரு உயிர் பெறாம இருந்தது. அவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அவங்க சொன்னாங்க, இந்த அடிமைத்தனத்தில் இருந்தா, இந்த எகிப்தில் இருந்தா, இதுவா நடக்க போகுது, அதுவா நடக்க போகுதுன்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். செங்கடலை கடந்த உடனே அவர்களுக்குள் ஒரு விசுவாசம் துளிர்விட ஆரம்பித்தது. இந்த நாளிலே எந்த சூழ்நிலையில நீங்கள் போனாலும் உங்கள் இருதயத்தில் கர்த்தர் ஒரு விசுவாசத்தை துளிர்விட செய்வாராக. சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு அதை செய்து முடிப்பாராக. இன்னைக்கு விசுவாசம் துளிர் விடணும். ஒரு விதையை போல என் இருதயத்தில் விழுந்துகிட்டே இருக்கணும். இவ்வளோ ஜெபங்களை விசுவாசத்தோடு செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, அதுக்கான பலனை அவர்கள் புசிப்பார்கள். நீங்க விசுவாசிப்பீங்கன்னா நீங்க புசிக்கத்தான் செய்வீங்க, நீங்க பட்டினியா இருக்கவே மாட்டீங்க. விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன செய்யணுமோ கர்த்தர் அதை நேர்த்தியாக செய்வார். அப்ப பாருங்க, இதுவரை அவங்க பல சந்தேகத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஆண்டவர் மேலேயே முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள் ஒரு விசுவாசம் வந்தது. ஆனா இந்த விசுவாசம் ஒரு நிலைதான். அவர்கள் எப்படி விசுவாசிருக்காங்கன்னா, கண்டு விசுவாசித்தவர்கள், அற்புதம் நடந்த பிறகு விசுவாசித்தவர்கள். ஆனா நீங்களும் நானும் இன்னும் ஒரு படி எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிறார்னா, சொல்லுங்க, எப்படி விரும்புகிறார்? காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வசனத்தை அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பதாகவே விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் இன்னும் ஒரு படி மேல தான் உயர்த்தி வைப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு நடக்கட்டும், நான் அப்புறம் நம்புறேன் கர்த்தரை. அப்படி ஒரு நாள் நீங்க விசுவாசிக்காதீங்க. நீங்க செய்வீங்கன்னு விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஏற்கனவே நீங்க செய்துட்டீங்க ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. உங்க வழிகள் பிசகாதபடி கர்த்தர் நடத்துவார். உங்கள் நடைகள் சரியாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்வார். இந்த ஆண்டவரை போல ஒரு நல்ல ஆண்டவர் இல்லை. அப்போ முதலாவது நம்ம எல்லாரும் கனத்துக்குரிய கர்த்தர்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை. இரண்டாவது, எனக்குள் என்ன தேவைனா கர்த்தர் மேல் என்ன தேவை? சொல்லுங்க, எல்லாரும் நமக்குள்ள என்ன தேவை? விசுவாசம் தேவை. விசுவாசம் தேவை. இப்பொழுது மூன்றாவது, அங்க நடக்கிற மூன்றாவது குறிப்பை நீங்கள் கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். வாசிங்க அந்த கடைசி வரியை பாருங்க. கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் என்ன செய்தார்கள்? விசுவாசம் வைத்தார். அப்போ ஊழியக்காரங்களையும் நம்ம நம்பத்தான் செய்யணும். நிறைய பேர் இன்னைக்கு ஊழியக்காரங்களை சந்தேகப்படுறோம், இல்லைன்னு சொல்லல, மனுஷனை நம்ப கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் கர்த்தரை சார்ந்து ஊழியம் செய்யக்கூடிய தீர்க்கதரிசிகளை நீங்க நம்பணும்னு பைபிள் சொல்லுது. ஒரு வசனம் உங்களுக்கு காண்பிக்கிட்ட வாசிங்க என்னோடு சேர்ந்து. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 20வது வசனம். ஆமென். அங்கே யோசபாத்துடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு வார்த்தை சொல்லப்படுதுங்க. என்ன வாசிங்க? 2 நாளாகமம் 20:20 கடைசி 2 அடுத்த பகுதி பி வாசிங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை விசுவாசிங்கள். அடுத்தது என்ன செய்யுங்க? அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நீங்க என்ன செய்யணும்? நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார்கள். அப்போ
ஊழியக்காரங்களை இல்லை என்றால் ஊழியம் செய்கிறவர்கள திடீர்னு அவரை நம்பாம போறது அப்படியெல்லாம் இல்லை. ஆமென். அவர்கள் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். அவங்க சொந்த கதையெல்லாம் நம்ப கூடாது. ஆனா அவங்க தேவனுடைய வார்த்தையை சொல்லுவாங்கன்னா அவர்களையும் நாம் நம்பிக்கைக்குரிய இடத்துல வைக்கணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் எப்படிப்பட்டவனா இருந்தானா, உண்மை உள்ளவனா இருந்தான். இன்றைக்கு ஒரு நாள் மோசே சொல்லுவான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த ஜனங்களை என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லுங்க, என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் மோசே சொன்ன குற்றச்சாட்டே அதுதான். இந்த ஜனங்கள் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா நம்ப மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்ப அற்புதம் நடந்த பின்பு பைபிள் சொல்லுது, மோசேயையும் அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை நம்புவீங்கன்னா உங்க கூட இருக்க ஜனங்கள் உங்களை நிச்சயமா நம்புவாங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் உண்மையா கர்த்தரை விசுவாசிப்பேனா என்ன சார்ந்து இருக்கிறவர்களும் என்ன செய்வாங்க, நம்புவாங்க. இந்த உலக மனுஷன் பாஷையில சொல்லுவான், இந்த ஆளை நம்ப கூடாது, அந்த குடும்பத்தை நம்ப கூடாது, அந்த மனுஷனை நம்ப கூடாது, இப்படி எல்லாம் சொல்கிற அதே இடத்துல தான் நீங்கள் அறிந்து கொள்ளணும், நீங்கள் எவ்வளவு கர்த்தர் அதிகமா நம்பிக்கொண்டிருக்கீங்களோ உங்களையும் கர்த்தர் நம்பத்தக்கதாக, மற்றவர்கள் ஒரு நம்பத்தக்கதான ஒரு பாத்திரமாக உங்களை கர்த்தர் மாத்திடுவார். அவங்கள பார்த்தா சொல்ல, அவங்கள நம்பிக்கைக்குரியவங்கப்பா, எதுனாலும் சரியா செய்வாங்க, எது பேசினாலும் சரியா தான் பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கணம் ஒரு தேவ பிள்ளைக்கு நிச்சயமாய் வருவது அவசியமானது. அதுதான் சாட்சி. வேற என்ன சாட்சி? நம்மளை பார்த்தா சொல்லணும், இவங்களை நம்பலாங்க எந்த காரியத்திலும், அப்படி சொல்கிறார்கள் பாருங்க. இன்னைக்கு உங்க முதலாளி உங்களை நம்ப முடியுமா? இன்னைக்கு உங்களுக்கு வேலை ஸ்தலத்துல கொடுத்த உங்க அதிகாரி உங்களை நம்ப முடியுமா? அதுதான் தேவ மனுஷன் என்கிறதுக்கு ஒரு அடையாளம். அப்ப மோசே கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்துல அவனையும் ஜனங்கள் நம்புகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த 3 காரியத்துல கனத்துக்குரிய கர்த்தர்ல, முதலாவது அவர்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள், இரண்டாவது கர்த்தரை விசுவாசித்தார்கள், மூன்றாவது மோசேயையும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் நம்பினார்கள். இந்த அதிகாரம் அற்புதத்தோடு முடிகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக அற்புதங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஒரு நாள் அவர் நம்மை விட்டு தூரமாய் இருக்கவில்லை.